சீமெல்லாம் அப்படி பண்ணுங்க கேட்டா எப்படி புரிய அப்படி போட்டு நல்லா தெரியும். அது இது யூடியூபுக்கு போகிறது ரெண்டு பார்க்க முடியும். உள்ள கை வச்சு மறுத்துறேன் இன்னும் தெரியும் எல்லாரும் தெரியும். பேசாது ஏய் கூசல் போடாதுங்கிற பக்கம் கரையாப்பா நல்ல உள்ளம் படைத்து என் தாய் தந்தை சகோதரிகள் மாறுகள் அப்படி கொத்தெய்வும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் அலங்கரக்கூடிய முனியப்பனா இருந்து நம்மளுக்கு ஊர் மக்கள் காக்க வேண்டும். கேட்டு வாங்குவது மிருக கோணம், கேட்பாது கொடுப்பது தெய்வ கோணம். அப்படி தெய்வத்துக்கு ஒப்பாகி இந்த முனியப்பாறல் பெற்று இங்க அனைத்து தாய் தந்தமார்களும் நோய் நொடி இல்லாமல் தலத்தோங்கி வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை ரட்சிக்கிறோம். அம்மையார் அன்னைக்கு அன்பு அன்னைக்கு உள்ளூரை சேர்ந்தேன் கிருஷ்ணகிரியை சேர்ந்து விழாக்கு வருகை தந்து கன்னியப்பா அன்னைக்கு அன்பு காணிக்க யாரோட பேர் என்றால் இதே கொத்தேயும் குலதெய்வம் இஷ்டதெய்வம் வழங்கி வரக்கூடிய முனியப்பா ஐயார் மேல் கொடுக்கவும் முனியப்பா ஐயார் பட்டவர் அந்த கன்னியப்பனுக்கு அஷ்ட பாகியத்தையும் கொடுத்து நீண்ட ஆயிலும் கொடுத்து நீண்ட செல்வங்களும் கொடுத்து வணங்குகிறோம். அப்பா பேர் என்ன இதே அர்ஜுனாலுக்கு அன்பு காணிக்க யாரோட பெருந்த ஆரப்பிலை சேர்ந்து அதே புனியப்பன் மேல் கொடுக்கவும் அர்ஜுன அண்ணாருக்கு நோயின்ற வாழ்வும் குறைத்த செல்வங்களை தர வேண்டும் என்று சொல்லி தினந்தோறும் கோட்டுறதுக்கு குடிக்கிறதுக்கு கூலும் குடிக்கிறதுக்கு கோற்றம் வேண்டும் சொல்லி ஆண்டவனே ரசிக்கிறோம். அன்னாராளிக்கு அன்பு காணிக்கு நாடக மன்றத்துக்கு அப்படி இருந்த போதும் அந்த பிரதையின் மன்னவர் இருந்தா மனைவி வந்து விட்டான்னு சொல்லிடுறியா? வீட்டுக்கு அறிவிட்ட போனியா? என்ன சொன்ன? காத்தால செஞ்சு சோறு வைப்பு போட்டாங்க. அதுதான் கொள்ள கட்சி நல்ல சோறா போடுறது இன்னும் நாரி போயிட்டு யாரும் சாப்பிடல. யாரு சாப்பிடலையா? இந்த புட்டை வாங்கி 2 பிளேட் அடிச்சான். நானே பார்த்தேன். கொள்வாயினே நான் அப்பியஸ் பண்ணி கேட்டியாடா திட்டு போலாம்னா இந்த பூதிய கட்சி வாடி சோறு சூடு சூடாக்குது கூட்டினா எங்கடா சூடு சூடா போடுற முட்டையா வாடாங்க அந்த சக்காலத்தி பேசினாலே கதையை ஓட்டுன்னு எங்களுக்கு சக்காலத்தி எங்களுக்கு சோறு நீ மட்டும் நல்லா கழியும் கரிசாரம் திட்டு வந்து எங்களுக்கு பரிசுவரையை போட்டியாடி சக்காலத்தியா
காத்தாலிக்கு வார்க்கியா சக்காத்தி 2 பேர் சேர்ந்து ஒத்தாலி வார்க்கு சேர்ந்து எப்படி சேர்ந்துக்கிறீங்க பாத்து சீரடி பல்லு புள்ள 16 பல்லு அப்படியே தெரியுது சரி அம்மா ஊர்க்காரன் சொன்னாருமா என்னடா சொன்னாரு என்ன சொன்னாரு அவரே யாரு அவர் ஏற்கனவே 100 ரூபாய் என்ன வச்சுக்கிறாரு பார்க்கலாமா நானாவான்னு அதுதான் கூட சொன்னாரு அவர் சுருக்கா குண்டர் சொல்றாரு அலை மகள் கலை மகள் மனை மகள் சொல்லக்கூடிய ஆமா பெருதேவி மகளே கடலிலே பிரிந்து அப்படி இருந்தாலும் மூவேரி நாட்டி ஆட்சி புரிவது என் மன்னவர். அப்படி மன்னவர் பாதம் கெரி என்று சொல்லி இந்த மங்கையாரம் போற்றி வணங்குகிறேன். இந்திராணி கோடி வந்தனம். இந்திராணி ஓடி ஓடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்திருக்கிறாய். நீ எப்படி இருக்க வேண்டும்? எப்படிங்க இருக்க? பாடி சொல்றேன்.
ஆமை. நீ ஓடோடி வந்து என்னுடைய பாதத்தை பணிந்தபடியினால் ஆமாங்க. என்றென்றைக்குமே தீர்க்க சுமங்கலியா வாழ கடவாய். அப்படி இருந்தாலும் ஆமா, இடத்துல ஒரு வார்த்தை என்னை 1000 வார்த்தை கேளு. கேட்கலான்றியா? ஆமா, கேக்குதா மனவா? கேளு கேளு. வா கேக்குறேன். இல்லறம் என்றா வீடு பிற இடத்திலே சில்லறை வேலை குடியினோம் பெண்மணியாக பிறந்தால் 2 வீட்டு பேர்கள் சம்பாதிக்கணும். ஆமாங்க. இல்லையா? யாராரு வீட்டு பேரு? ஒண்ணு பிறந்த வீடு, ஒண்ணு புகுந்த வீடு, ஒண்ணு ஆமா பிறந்த வீடு உண்டு. 2 வீட்டு பேர்கள் சம்பாதிக்கணும். ஆமா. அப்படி ஒரு பெண்மணியாக பிறந்து ஒரு பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டை சென்றதை உண்டானா முதலாக ஒரு பெண்மணி எது ஏற்ற வேண்டும்? எதுங்க சொல்லுங்க. ஒரு பெண்மணியாக பிறந்தால் ஜோதி என்று சொல்லக்கூடிய அந்த ஜோதியை ஏற்றி அந்த ஜோதியாகப்பட்டது எவ்வளவு பிரகாசமாக ஒளிக்கிறதோ அது போலவும் வாழ்க்கையாகப்பட்ட பாரு அங்க வருது பாரு பிரகாசமாக ஜோதி. ஒரு பெண்மணி நெருப்புக்கு சமம். அப்படி ஒரு இருளோடி கிடக்க வீட்டுக்கு முதலாக விளக்கேற்றனா அந்த ஜோதி எப்படி ஒளிக்கிறதோ அது போலவும் அந்த குடும்பமாகப்பட்டது மென்மேலும் ஒழிக்க வேண்டும். இல்லையா? ஒரு பெண்மணிகள் போய் காலடி எடுத்து வைத்ததே உண்டாங்க. அந்த நேரம் நல்ல நேரமா இருந்தா அந்த குடும்பம் மென்மேலும் வளர்ந்து கொண்டிருக்கும். அதே அந்த பெண்மணியாகப்பட்டவள் அப்படி ஜோதி ஏற்றாமல் போய் வைத்ததே உண்டானா தரித்திரம் பிடிக்கும். இல்லையா? அதான் ஒரு வீடு நல்லா செல்வம் அதனால இந்த தினத்திலே வர வேண்டும் என்று இந்த அழைத்த காரணம் இன்று தினத்திலே அழைத்த காரணம் என்ன கேட்கிறார்? இதனால என்ன நோக்கம், எதற்காக அழைத்தீர்கள்? சொல்றேன், சொல்லுங்க.